ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம தனுஷோட காப்பி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? யாரு லவ் டுடே ஹீரோ யாரு? ஜெராக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவரு. அதனால என்னடா தனுஷோட படம் வந்து இந்த என்னது இப்பதானே பார்த்தேன், என்ன படம் நிலவுக்கு என்னுடைய அதோட ட்ரெய்லர் திடீர்னு பகலே விட்டாங்க. இதனோட இந்த நேரத்துல வராங்க சொல்லாம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல தான் இப்பதான் தெரியுது இது வந்து நம்ம கல்பாத்தியாகரோட இது இல்ல. பயங்கர ஷார்ப் நீ டிராகனோட ட்ரெய்லர் தான் விட்டுட்டாங்க. இந்த ட்ரெய்லர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்து வந்துருமா? வேற மாதிரி இருக்கும். சும்மா தானே வந்திருக்கேன். நல்லா கம்ப்யூட்டர் ஜி ஓபன். Dress கடை விளம்பரத்துல வர யார் இந்த பொண்ணு? யாரு இது? அந்த அங்கப்ல இது டிராகன். ஓகே, ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. It is responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றேன்றத உன் கிஸ்ல காட்டு. யாரு அந்த பொண்ணு? யாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. வேற வீட்டுல இருக்காரு. அந்த டீம்ல இருந்து காசு வாங்கி அத வீட்ல சம்பளம்னு குடுக்குறியே, உனக்கு வெக்கமயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா. எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்ல. ஓ நம்ம ஜீவி இத்தனை பேர் உள்ள இருக்காங்க. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். சூரிய ரேஞ்சுக்கு. மை காட். இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. என்னது 2 பேரும் சேம் டேட்லயே வந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. என்ன எனி இதுவா இருக்குமா? பயங்கர போட்டோ போட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட டைரக்ஷன் மூவியா இல்ல நகலும் நானேங்கற மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி 2 பேரும் ஒரே நாள்லயே விடுறாங்க. பட் இதுல எனக்கு என்னன்னா இது நல்லா இருக்கு. பட் எனக்கு நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த தண்ணி இது அந்த ஸ்மோக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி 1-2-3 சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் அதுல காமிக்கல ட்ரெயிலர்ல. சோ அது ரொம்ப நீட்டா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதான் பசங்க நிறைய நம்ம விஜி சித்து டீம் ஃபுல்லா இருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா காமெடியா தான் இருக்கும் போல. அந்த இவங்க இருப்பார்ல அப்பா அம்மா டிராகனோட அப்பா அம்மா. ஆமா, அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டம். விஜய் சித்துட்டு கடன் வாங்கி போய் சம்பளம் சொல்லி கொடுக்குறான் வேலைக்கு போமே. ஆமா, அவன் வந்து கழுவி ஊத்துறான். உனக்கு வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறானா. ஆனா அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக 10 லட்சம் கேட்கறாங்க இருக்கு. நம்ம எப்படியா பரட்டி கொடுப்போம்டா, அது நம்ம வரோம்டா பிள்ளை அப்படிங்கும்போது அது ஒரு அப்பாவா செம்மையா அவர் யார் நம்ம அந்த கைதியில இதுவா இருப்பாரு அந்த போலீஸ். அவர் பேர் ஆக்சுவலி எனக்கு சத்தியமா தெரியல. அவரு இல்ல
அவருதான் இது ஒரு கிருஷ்ணன் பேர் தான் வரும். கிருஷ்ணன் பேர் தான். சரி, ஓகே. ஓகே, நல்லா இருக்கு. நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் போல இருக்கு. நல்ல ஒரு கமர்ஷியலா இருக்கும். கமர்ஷியல் இருக்கு. பட் அதான் இந்த காலேஜ்ல பசங்க பண்ற அந்த சேட்டை அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே இது பண்றாங்க. இதுலயும் 2 லவ் இருக்க மாதிரி இருக்கு. இவங்க அனுபமா பரமேஸ்வரனும் இருக்காங்க, இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பத்தியில டைரக்டர் ரவிக்குமார் இருக்காரு, ஜிவிஎம் இருக்காரு. அந்தாண்ட வந்து வேற யாரும் இன்னொருத்தவங்க வந்தாங்களே, இவங்க ஸ்னேகா. ஸ்னேகா அப்ப அவங்களெல்லாம் நான் பார்க்கவே ஸ்னேகா இருப்பாங்கன்னு தெரியல, சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி வருவாங்க. ஸ்னேகா ஆமா, அவங்கள அந்த காலேஜ்ல அந்த மாதிரி ஏதாவது சம்மதுல இருப்பாங்க. மிஸ்கின் மிஸ்கின் அவரும் இருந்தாரு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவன மாதிரி காலேஜுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள வேணா கெத்தா இருக்கலாம், காலேஜ் விட்டு காம்பவுண்ட் விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா வெத்து அப்படின்றாரு. அப்ப அந்த அளவு அக்கபூர் பண்ணிட்டு இருக்கு பயப்பட அந்த படத்துல. அந்த லாஸ்ட் சீன், நம்மள மாதிரி நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுல்லன்னு கேக்குறாரு. தப்பி அப்படின்னா அராத்தா இருந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியலையே எனக்கு. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க செம்மட்டை எல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே கட்டிங்களா அப்படி இந்த மாதிரி வச்சுட்டு கோழி மாதிரி தலையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே மாதிரி இங்க ஒரு சைடுல எல்லாம் போட்டுப்பாங்களே அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அததான் விரும்புறாங்கன்னு பசங்க நம்புறாங்க. பட் ஆனா அது உண்மையிலே அப்படி விரும்ப மாட்டாங்க. சும்மா இப்ப உள்ள பொண்ணுங்க எல்லாம் ட்ரெண்ட்னு சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள் பாக்குறாங்கல்ல. அது என்னமோ தெரியல, அது நமக்கு அது தேவையில்லைன்னு வச்சுக்கேன். ஓகே, ட்ரெய்லர் வைஸ் எங்களுக்கு செம்ம ஜாலியா தான் இருக்கு. ஒரு நல்ல மெசேஜோட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் டுடே செம்ம கான்செப்ட். கண்டிப்பா. அதாவது லாஸ்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு மெசேஜ் அவங்க அப்பா அம்மா அந்த 10 lakh ரெடி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை வச்சு ஏதாவது சம்திங் ஸ்டோரி உள்ளார இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எந்த படம் 2 படம் வருது, ஃபர்ஸ்ட் எதை பாக்குறது ஒரே கன்ஃபியூஸா இருக்கே. அவரோட டைரக்ஷனா இவரோட ஆக்டிங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ரெண்டுமே 21 ஏன் இவங்க 2 பேரும் இந்த February 14 விட்டாங்கன்னா எனக்கும் தெரியல. ஏன்னா அந்த டேட்ல வேற ஏதாவது மூவிஸ் எதுவும் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. தியேட்டர் கிடைச்சிருக்காது, வேற ஒண்ணும் கிடையாது. தியேட்டர் பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி லவ் ஸ்டோரி இல்ல, அதனால தான் நான் கேக்குறேன். சார் February 14 வரும்போது லவ் ஸ்டோரிஸ்லாம் அந்த டேட்ல பண்ணுவாங்கல்ல. ஐ திங்க் போன இயரா அதுக்கு முந்தின இயரா அது இவரோட லவ் டுடே அந்த டைம்ல தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்துச்சு. சோ பாப்போம், சூப்பரா இருக்கும் நம்புறேன். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ட்ரெய்லர்ல 1-2 சீனை பார்த்துட்டு நம்ம கெஸ் பண்ண கூடாதுல்ல. அழுகுற சீன், அந்த புட்டு அடிக்கிற சீன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ மனசுல ஒரு பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். சோ நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர் செமையா இருக்கு, மாசா இருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நாங்க திரும்ப சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.